வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்திருப்போம் அப்டின்னா, இன்டர்னல் பிரஷர வச்சு நம்ம வந்து பைப்போட திக்னெஸ் வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த திக்னெஸ் வந்து எக்ஸ்டர்னல் பிரஷர வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுதா அப்டின்னு நம்ம வந்து செக் பண்ண போறோம். சரிங்களா? அதுதான் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த எக்ஸ்டர்னல் பிரஷர்னா என்ன அப்டின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். அது எப்படி கிரியேட் ஆகுது அப்டின்னு வந்து பார்க்க போறோம். இப்போ ஒரு பைப் எடுத்துக்கங்க. ஒரு பைப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல உள்ள வந்து வேக்கம் வந்து இருக்கு. சரிங்களா? ஆ ஒரு அஸ்யூம் பண்ணிக்கங்க. வேக்கம் இருக்கு. வெளியில வந்து ஒரு பிரஷர் வந்து இருக்கு. அந்த பிரஷர் வந்து அட்மாஸ்பியரிக் பிரஷரோட அதிகமா இருக்கு. ஸோ, அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பைப் வந்து உங்களுக்கு வந்து பைப்புக்கு வந்து சில டேமேஜ் வர வாய்ப்பு இருக்கு. என்ன மாரி டேமேஜஸ்னா, பைப் வந்து நெளியக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ, நம்ம ப்ராப்பரா திக்னெஸ்ஸ வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த எக்ஸ்டர்னல் பிரஷர வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணி, ஸோ பைப் வந்து நெளியாது. சரியா? ஸோ, அதத்தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய திக்னெஸ் வந்து அந்த எக்ஸ்டர்னல் பிரஷர வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுதா அப்படின்னு வந்து செக் பண்ண போறோம். ஓகேங்களா? ஏஎஸ்எம்இ B31.3 இந்த செக்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் பிரஷருக்கு வந்து அ எந்த ஸ்டாண்டர்ட ஃபாலோ பண்ணணும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? கிளாஸ் 304.1.3ல போய் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எக்ஸ்டர்னல் பிரஷருக்கு வந்து அந்த ரூல்ஸ் வந்து ஏஎஸ்எம்இ செக்ஷன் 8ல வந்து டிவிஷன் 1 யுஜி 28லேருந்து யுஜி 30ல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, அத ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து அ பிரஷர வந்து கண்டுபிடிக்க போறோம். அந்த பிரஷரையும் அ உங்களுக்கு வந்து அ நமக்கு வந்து அந்த அந்த வேக்கம் உள்ள பிரஷரையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது, எது அதிகமா இருக்கோ, அத வச்சு நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய திக்னெஸ் வந்து கரெக்ட்டா நம்ம வந்து செக் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இன்டர்னல் பிரஷர் மூலியமா நம்ம வந்து ஒரு திக்னெஸ்ஸ கண்டுபிடிச்சுட்டோம். அந்த திக்னெஸ்ஸ நம்ம வந்து இந்த யுஜி 28 அந்த ரூல்ஸ் படி நம்ம வந்து அந்த ஈக்குவேஷன்லலாம் அ நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம வந்து இப்போ ஒரு பிரஷர கண்டுபிடிச்சு, அந்த பிரஷரையும், வேக்கம் பிரஷரையும் கம்பேர் பண்ண போறோம். அந்த கம்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த பிரஷர் வந்து உங்களுக்கு வந்து வேக்கம் பிரஷரோட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த திக்னெஸ் வந்து கரெக்ட்டு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம வந்து நீங்க ஒரு கால்குலேஷன்ல பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். இதான் வந்து கால்குலேஷன் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். 40 இன்ச் பைப்பு. ஸோ, அதோட கா இது ஏஎஸ்டிஎம் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்டிஎம் A106 கிரேட் பி கார்பன் ஸ்டீல் பைப்பு. அதோட வேக்கம் கண்டிஷன் வந்து உங்களுக்கு வந்து 15 PSIA. இந்த நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய திக்னெஸ் வந்து இந்த வேக்காம வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுதான்னு நம்ம வந்து செக் பண்ண போறோம். பைப்போட லென்த் நீங்க பார்த்தீங்கன்னா, 100 மீட்டர் லென்த். சரிங்களா? 1,00,000 mm. கரோஷன் அலோவன்ஸ் வந்து 1.6. மெக்கானிக்கல் அலோவன்ஸ் எதுவுமே நான் வந்து கன்சிடர் பண்ணல. மில் டாலரன்ஸ் வந்து 12.5%. டிசைன் டெம்பரேச்சர் 300 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேங்களா? ஆ ஸோ, இந்த இருக்கு பார்த்தீங்களா இந்த ஃபார்முலால தான் வந்து நம்ம வந்து இந்த அ வேல்யூலாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சு, இதில வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒரு பிரஷர் வந்து கிடைக்கும். அந்த பிரஷர வந்து இந்த வேக்கம் பிரஷரோட கம்பேர் பண்ணி, ஸோ இந்த பிரஷர் வந்து நம்ம கண்டுபிடிச்ச பிரஷர் வந்து வேக்கம் பிரஷரோட அதிகமா இருந்துச்சுன்னா, நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய திக்னெஸ் வந்து அந்த வேக்கம் கண்டிஷன வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணிரும். சரிங்களா? அதத்தான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து 40 இன்ச் பைப்பு. ஸோ, அதோட திக்னெஸ் திக்னெஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்க திக்னெஸ் வந்து 9.53. சரிங்களா? இந்த 40 இன்ச்சுக்கு அவுட்சைட் டயாமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1016 mm. ஓகேங்களா? இது வந்து எங்க எடுக்கலாம் அப்டின்னா, ஏஎஸ்எம்இ B36.10ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் லென்த்த வந்து நான் எம்எம்மாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் வந்து 1 வந்து நான் வந்து T வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இது வந்து பிரஷர் டிசைன் திக்னெஸ் வந்து நான் கண்டுபிடிக்க போறேன். டிசைன் திக்னெஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்டின்னா, மில் டாலரன்ஸையும் உங்களுக்கு வந்து அந்த கரோஷன் அலோவன்ஸையும் மைனஸ் பண்ணோம்னா, உங்களுக்கு வந்து அந்த டிசைன் திக்னெஸ் வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? அ டிசைன் திக்னெஸ் இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படின்னா வந்து பைப்போட திக்னெஸ் வந்து 9.53 மைனஸ் மில் டாலரன்ஸ் வந்து எப்படி எடுத்திருக்கேன் 9.53 இன்ட்டு 0.125. சரிங்களா? எனக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும் 1.19. கரோஷன் அலவன்ஸ் வந்து 1.6 6.74 வந்து எனக்கு வந்து பிரஷர் டிசைன் திக்னஸ். இப்படியே நீங்க வந்து கால்குலேட் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் எப்படின்னா, நீங்க 9.53யோட நம்ம வந்து இந்த மில் டாலரன்ஸ நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். மில் டாலரன்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 12.5% மில் டாலரன்ஸ். இத வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இத வந்து பெர்சன்டேஜ்லேருந்து நார்மலா கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, 0.125 கிடைக்கும். இதோட 1 மைனஸ் பண்ணோம்னா 0.875. ஸோ 0.875வோட
நம்ம 9.53 வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா உனக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவோட நம்ம கரோஷன் அலோவன்ஸை வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா 6.74 தான் வந்து கிடைக்கும். சரிங்களா? 2 மெத்தட் மூலியமாவும் நீங்க வந்து திக்னஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? திக்னஸ் வந்து கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, D0 பை T அது வந்து கண்டுபிடிக்க போறோம். அதே மாரி L0 டிவைடட் பை T0. இது எதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ஏ ஃபேக்டர் ஏ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து இத நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? D0 டிவைடட் பை T. D0 ன்னா டயாமீட்டர் ஆஃப் த பைப் 1016. சரிங்களா? T வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் 6.74. ஸோ எனக்கு வந்து 151 கிடைச்சது. அடுத்து வந்து L டிவைடட் பை D0. சரிங்களா? எல்னா என்ன அப்படின்னா லென்த் ஆஃப் த பைப். அது வந்து 1 லேக் mm டிவைடட் பை D0. D0னா பைப்போட அவுட்டர் டயாமீட்டர் 1016. எனக்கு வந்து 98.5. ஸோ வந்து என்னன்னா, நீங்க கிராஃப்ல பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃப்ல பார்த்தீங்கன்னா, எல் டிவைடட் பை D0 50 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ எப்போ வந்து உங்களுக்கு வந்து 50க்கு மேல போதோ, நம்ம வந்து ஈக்குவல் டூ 15 தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த எல் பை D0 கண்டுபிடிச்சிட்டோம். D0 பை T வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ASME செக்ஷன் 2 பார்ட் டி சப் பார்ட் 3 ஃபிகர் ஜி இதுல போயிட்டு நம்ம வந்து ஃபேக்டர் ஏ வந்து கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஏன்னா அந்த ஃபேக்டர் ஏ வந்து இங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால ஃபேக்டர் ஏ வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். நம்மளுக்கு வந்து L0 டிவைடட் பை D0 வந்து 50. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் வரைஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் D0 டிவைடட் பை T அது வந்து 150. சரிங்களா? 150. ஸோ வந்து எதுல கிராஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். சரிங்களா? இதுதான் 150. இங்க 150. இதுக்கு நேரா ஒரு கோடு போட்டீங்கன்னா, என்ன என்ன வருதுன்னு பார்க்கணும். அதுதான் வந்து ஃபேக்டர் ஏ. இதுல வந்து 0.00005. ஓகேங்களா? 0.00005 கிடைச்சிருச்சா? ஏ ஃபேக்டரை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏ ஃபேக்டர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து பி ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த பி ஃபேக்டர் வந்து நான் வந்து எந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து எடுக்க போறேன் அப்படின்னா, இதே தான். நீங்க பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்எம்இ செக்ஷன் 2 பார்ட் டிலே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ அதில போய் பார்த்தீங்கன்னா, கார்பன் ஸ்டீலுக்கு ஈல்ட் ஸ்ட்ரென்த்தை வச்சு 2 கிராஃப் வந்து இருக்கும். 207 எம்பிஏக்கு கீழ இருந்தா ஒரு கிராஃப் ஃபாலோ பண்ணணும். 207க்கு எம்பிஏக்கு மேல இருந்தா ஒரு கிராஃப் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபிகர் CS2. ஓகேங்களா? ஸோ இதில தான் நம்ம வந்து இந்த ஃபேக்டர் பியை வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேக்டர் ஏவோட வேல்யூ என்ன? 0.00005. ஸோ எங்கே வந்து இது ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு இந்த கிராஃப் வந்து நம்ம வந்து ஃபேக்டர் பியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று வந்து ஃபேக்டர் ஏ வந்து தேவை. இன்னொன்று வந்து மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி இதில் பார்த்தீங்கன்னா 29 இன்ட்டு 10.6 இதுதான் அந்த மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கர்வ் மாதிரி போகுது. சரிங்களா? ஒரு கர்வ் மாதிரி போகுது. நம்மளோட ஃபேக்டர் ஏ வந்து இங்கே இருக்குது. 0.004 இங்கே இருக்குது. ஸோ இந்த கர்வ் வந்து இங்கே உங்களுக்கு வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ எப்போ வந்து ஃபேக்டர் ஏ வந்து இந்த கர்வுக்கு லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா, அப்போ நம்ம என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவை வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? சில நேரத்துக்கு நம்ம வந்து ஃபேக்டர் ஏ வந்து இந்த கர்வோட வந்து ஜாயிண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ ஜாயிண்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை இந்த எடுத்துக்கணும். ஓகேங்களா? நம்ம எல்லாமே வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். எல்லா வேல்யூவும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஏவோட வேல்யூ, ஈவோட வேல்யூ எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ டைரக்ட்டா நம்ம வந்து இந்த ஃபார்முலால நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சரிங்களா? டைரக்ட்டா வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். PA ஈக்குவல் டூ 2 இன்ட்டு இது வந்து ஃபேக்டர் ஏ இன்ட்டு 20 இன்ட்டு 10⁶ வந்து மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி. அதுக்கப்புறம் 3 இன்ட்டு 151. சரிங்களா? நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 6.4 PSI. சரிங்களா? ஸோ இந்த ப்ரெஷரை வந்து நம்ம அந்த வேக்கம் ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதோட நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த வேக்கம் கண்டிஷனோட ப்ரெஷர் வந்து நம்ம கண்டுபிடிச்ச ப்ரெஷரோட அதிகமாக இருக்கு. சரிங்களா? அப்போ வந்து நம்ம நம்ம வந்து நம்ம கண்டுபிடிச்ச திக்னஸ் வந்து ப்ராப்பரா இல்ல. ஸோ நம்ம வந்து ஆல்டர்னேட்டா இன்னொரு திக்னஸை வந்து எடுத்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அந்த வேக்கம் கண்டிஷனுக்கு நம்ம எடுக்கக்கூடிய அந்த திக்னஸ் வந்து சூட்டபுளா இருக்காது. சரிங்களா? அடுத்த திக்னஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அடுத்த திக்னஸ் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா 12.70. ஸோ அந்த திக்னஸை வந்து எடுத்து நான் வந்து செக் பண்ண போறேன். சரிங்களா? இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்து ஷெட்யூலு. ஸோ அந்த திக்னஸை வந்து எடுத்திருக்கேன். எல்லாமே அதே தான். திக்னஸ் வந்து மாறுது.
சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, நம்ம வந்து பிரஷர் டிசைன் திக்னெஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு வந்து 12.7 அதே மாரி தான் மைனஸ் 1.5875 மைனஸ் 1.6 நம்ம வந்து 9.51 வந்து நம்மளுக்கு வந்து பிரசன்ட் டிசைன் திக்னஸ். அதுக்கப்புறம் T0 டிவைடட் பை T, L டிவைடட் பை D0 சரிங்களா? அ நான் வந்து கால்குலேட் பண்ணும்போது 107 கிடைக்குது. அதே மாரி இது வந்து எப்படின்னா அதிகமா இருக்கு. அதனால நான் வந்து 50 வந்து ஈக்குவல் டூ 15 வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ இது கண்டுபிடிச்ச உடனே நான் வந்து அந்த கிராஃப்ல வந்து ஏ ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா? 107 வந்து D0 பை T, இது வந்து 50. 50 107 107 இங்க இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து ஒரு லைன் போட்டோம்னா உங்களுக்கு வந்து 0.000098 அதான் வந்து நம்மளோட ஏ ஃபேக்டர். ஓகேங்களா? ஏ ஃபேக்டர் உங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு. 0.000098 கிடைச்ச உடனே அதுக்கப்புறம் நான் வந்து பி ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நாம வந்து பி ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ பி ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கும்போது உங்களுக்கு வந்து மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி வந்து தெரியணும். சரிங்களா? அதே தான் வந்து அந்த ஈல்ட் ஸ்ட்ரென்த்தை வச்சு ஒரு கிராஃப் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிராஃப்ல வந்து நம்ம வந்து அந்த பி ஃபேக்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எப்போ வந்து இந்த நம்ம அந்த ஏ ஃபேக்டர் பார்த்தீங்களா? ஏ ஃபேக்டர் வந்து இந்த கர்வுக்கு லெஃப்ட் சைடுல இருக்கோ, அப்போ வந்து நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன்ல தான் வந்து நம்ம வேல்யூலாம் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம வந்து பிரஷர் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எப்போ வந்து நம்ம ஏ ஃபேக்டர் வந்து இந்த கர்வுக்கு ரைட் சைடுல இருக்கோ, அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன்ல வந்து ஆமா இந்த ஈக்குவேஷன்ல PA = 4B டிவைடட் பை 3 இன்டு D0 பை T இந்த ஈக்குவேஷன்ல வந்து வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி PA வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து எல்லா வேல்யூவும் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதில் நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ வரும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 0.000098 இன்ட்டு 29 இன்ட்டு 10^6 டிவைடட் பை 3 இன்ட்டு 107 நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 17.7 PSI. ஸோ இந்த ப்ரெஷரை நம்ம அந்த வேக்கம் கொடுத்துருக்காங்கல்ல, கால்குலேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த வேக்கம் ப்ரெஷரோட கம்பேர் பண்ணும்போது அது அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அது அதிகமாக இருக்கும்போது ஸோ நம்மளுடைய பைப்போட திக்னஸ் வந்து அந்த வேக்கம் கண்டிஷனுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until bye bye. Take care. See you. Bye.